வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்தியன் ஆர்மி 2024க்காக ஏரோ திருச்சி கேண்டிடேட் பிசிக்கலுக்கு போக போறீங்க. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் தான் இருக்கும் பிசிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும், இன்னும் யாராவது டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும். எல்லாருமே டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்றதுக்கான எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும், அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா போகணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனோட இந்த வீடியோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ஏரோ திருச்சிக்கு பிசிக்கலுக்கு போறாங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏரோ திருச்சி கேண்டிடேட்க்கு எப்போ பிசிக்கல் அப்படின்றது தெரியாம இருந்தீங்க அப்படின்னா ஏரோ திருச்சிக்கு வந்து 1 ஜூலை, அதாவது இன்னும் ஒரு நாள் இருக்கு. இன்னைக்கு தேதி 1 ஜூலை 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஏரோ கோயம்புத்தூருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 ஆகஸ்ட் 2024. ஏரோ திருச்சிக்கு எவ்வளவு நாள் பிசிக்கல் நடக்கும் அப்படின்னா 1 ஜூலைல இருந்து 7 ஆகஸ்ட், அது 7 நாள் தான் நடக்கும். ஏரோ கோயம்புத்தூருக்கு 1 ஆகஸ்ட்ல இருந்து 7 ஆகஸ்ட், அதாவது ஒரு வாரம் தான் நடக்கும். ஏரோ சென்னைக்கு இன்னும் 5 மந்த் கேப் இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பார்த்தலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்ல எல்லாருக்குமே தெரியும். அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைல் வரும். இந்த உங்களுடைய ப்ரொஃபைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மை ப்ரொஃபைல், அப்ளிகேஷன் ஆன்லைன், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன், சேஞ்ச் பாஸ்வேர்ட், ரேலி அட்மிட் கார்டு, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபிடவிட் ஃபீட்பேக், அதுக்கப்புறம் சிபிடி அட்மிட் கார்டு டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ரேலி அட்மிட் கார்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பர் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, ஜிடி, ட்ரேடு, கிளர்க், நர்சிங் அசிஸ்டன்ட், அந்த கேட்டகரி இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய செலக்ஷன் நடக்கக்கூடிய லொகேஷன் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரம் அண்ட் டூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல பிரிண்ட்னு இருக்கும். இந்த பிரிண்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து பிரிண்ட் ஆயிடும். டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இருக்கும் உங்களுடைய அட்மிட் கார்டு. இதுல வந்து இந்த பார்கோடு தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பார்கோட் ரொம்ப வந்து டார்க்கா எடுத்துறாதீங்க. கரெக்டான ஃபார்மேட்ல கலர் ஜெராக்ஸோ இல்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டோ எடுத்துக்கோங்க. ஆனா கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானதான். ஒரு கலர் ஜெராக்ஸ், ஒரு நார்மல் பிரிண்ட் அவுட், 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்னு மிஸ் ஆனாலையும் ஒன்னு வந்து உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? இதை ஃபோல்டு பண்ணாம வச்சுக்கோங்க. உங்களோட இந்த இடத்துல போட்டோ இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய போட்டோ வந்து பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ரேலிக்கு போனப்ப அந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேலி நடக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கான டேட் டைம் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்டகரி அப்படின்றது இந்த இடத்துல இருக்கும். ஆனா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல டேட், பிளேஸ், அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கும். நீங்க அந்த இடத்துல போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல போட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டேட் வந்து நீங்க அட்டன் பண்ணக்கூடிய டேட்டு, அதுக்கப்புறம் என்ன பிளேஸ், அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு உள்ள போயிருங்க. ஸோ இப்படிதான் அட்மிட் கார்டு இருக்கும். பிரிண்ட் அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர் ஜெராக்ஸ், நார்மல் பிரிண்ட் அவுட் எதுனாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஆப்ஷன்ல தான். எதுக்கு எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒன்னு மிஸ் ஆனாலும் ஒன்னு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரி எடுத்துட்டு போகணும் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பா உங்க கையில இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்மிட் கார்டு உங்க கையில இருக்கணும். அடுத்து வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல் இருக்கணும். நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரிஜினல் வித் ஜெராக்ஸ் 3 காப்பி இருக்கணும். ஓகேங்களா? இதுல எதுவுமே மிஸ் பண்ணாம எடுத்துட்டு போயிருங்க. அட்மிட் கார்டு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிருங்க. அடுத்து ஆதார் கார்டு உங்க கையில இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் மார்க் ஷீட், அதாவது வந்து நீங்க என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து மார்க் ஷீட் மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க ஜிடிக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. இல்ல கிளர்க், நர்சிங் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன மார்க் ஷீட் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கீங்களோ உங்களோட எஜுகேஷனை பொறுத்து அந்த மார்க் ஷீட் ஒரிஜினல் வித் 3 செட் காப்பி ஜெராக்ஸஸ் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து டிசி இருந்தா டிசி எடுத்துக்கோங்க. இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க காலேஜ்ல போனஃபைட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து அஃபிடவிட் ரொம்ப முக்கியமானது. இந்த அஃபிடவிட் ஃபார்மேட் எப்படி வாங்கணும், எப்படி வந்து நம்ம எங்க வாங்கணும் அப்படின்றது எல்லாமே நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இருக்கும். ஸோ அஃபிடவிட் ஃபார்மேட் கண்டிப்பா நீங்க இந்நேரம் வாங்கி வச்சிருக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இன்னைக்குள்ள வாங்கியிருந்தா வாங்கிருக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் செலக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? 1ஆம் தேதி செலக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது.
ஏன்னா அஃபிடவிட் ரொம்ப முக்கியமானது, கரெக்டான ஃபார்மேட்ல வாங்கிட்டு போகணும். தப்பா ஃபார்மேட் ஏதாவது வாங்கிட்டு போனீங்கனாலே வாங்கி வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அந்த இடத்துல உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி டொமிஷியல் அப்படின்னு சொல்லுவோம், உங்களோட இருப்பிட சான்றிதழ். அண்ட் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் வச்சிருக்கணும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் ஆர் என்சிசி ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்போர்ட்ஸ் இருந்தா கூட அந்த சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து போட்டோ காப்பி, குறைஞ்சபட்சம் ஒரு 20 காப்பியாவது உங்க கையில வச்சிருக்காங்க. ஸோ நல்லா நீட்டா ஹேர் கட் பண்ணிட்டு கிளீனா எடுத்து ஒரு போட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்க கையில வந்து 20 போட்டோ காப்பி இருக்கணும். அடுத்து போலீஸ் வெரிஃபிகேஷன், இது ரொம்ப முக்கியமானது. இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே முக்கியமான டாக்குமெண்ட். ஓகேங்களா. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு, ஒரிஜினல் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் அஃபிடவிட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் போட்டோ, அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன். போலீஸ் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது. அண்ட் அது வந்து கிளியரா வந்து 6 மந்த்துக்கு பிஃபோரா வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க பிசிக்கலுக்கே போகணும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா அப்பதான் பயம் இல்லாம நீங்க வந்து நீங்க பிசிக்கலுக்கு போக முடியும். அவங்களோட ஃப்ரெண்ட் யாராவது திருச்சி ஏர்வா பிசிக்கலுக்கு அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல், நம்மளுடைய நீங்க பிசிக்கல் முடிச்ச உடனே அடுத்த ஒரு நாள் உங்களுக்கு வந்து பிசிக்கலுக்கு டேட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு ஒரு நாள் தள்ளி போகும். இன்னைக்கு நீங்க பிசிக்கல் அட்டன் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கான மெடிக்கல் நடந்துரும். ஓகேங்களா. ஸோ அப்படிதான் இதுவரையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ பிஃபோர் நீங்க செலக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு போங்க. மெடிக்கலுக்கான வீடியோ நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் இந்தியன் ஆர்மில எப்படி மெடிக்கல் செக் பண்ணுவாங்க, என்னென்ன பார்ட்ஸ்ல எப்படி எப்படி செக் பண்ணுவாங்க, ஸோ என்னென்ன ஃபால்ட் எல்லாம் இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்தியன் ஆர்மி மெடிக்கல் டெஸ்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான வீடியோ கம்ப்ளீட் வீடியோ நான் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது, எல்லா டவுட்டும் இந்த வீடியோல கிளாரிஃபை ஆயிரும். அப்படி இதை மீறி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களோட லக் அண்ட் அந்த இடத்துல வரக்கூடிய மெடிக்கல் ஆஃபீஸரை பொறுத்து உங்களுடைய செலக்ஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ மெடிக்கல்ல ரீமெடிக்கல் இருக்கு. ஓகேங்களா. ரீமெடிக்கல்ல போய் கூட ஸோ ஃபிட் ஆகி நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதனால தைரியமா வந்து நம்பிக்கையோட போங்க. அடுத்து மை மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ நான் எப்படி அட்டன் பண்ண போது என்ன மாதிரி எல்லாம் செலக்ஷன் அது மெடிக்கல்ல வந்து பார்த்தாங்க, நீங்க எப்படி அதை நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை நீங்க அது கடந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல வீடியோல பேசியிருக்கேன். விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. கண்டிப்பா இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான வீடியோ நீங்க பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது திருச்சி ஏர்வுக்கு அட்டன் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மஸ்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவ்வளவுதான். திருச்சி ஏர்வோ கேண்டிடேட் கண்டிப்பா நல்லபடியா ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிக்க பாருங்க. முடியாத பட்சத்துல செகண்ட் பேட்ச் அடிங்க. 10 புல்லப்ஸ் அப்படின்றது உங்களோட மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரன்னிங் முடிச்சுட்டதுக்கு அப்புறமும் 10 புல்லப்ஸ் எடுக்காம போயிருக்காங்க. அதனால 10 புல்லப்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எடுத்துருங்க. ஏன்னா மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து 10 புல்லப்ஸ் எடுத்துருங்க. எந்த இடத்துலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமோட்டிவேட் ஆகாதீங்க. உங்க கூட வரவங்க என்ன சொன்னாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆகி அடுத்த நீங்க இந்த வருஷம் யூனிஃபார்ம் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு இதை மீறி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயோ நம்மளோட டெலிகிராம் சேனல்லையோ கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண பார்க்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எல்லாருமே வந்து நல்லா ரன்னிங் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து இந்த இந்தியன் ஆர்மி 2024க்கான முதல் நாள் யாரெல்லாம் பிசிக்கல் பண்றீங்களோ நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி ஸோ மறக்காம வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்க. நான் அடுத்து நம்மளோட சேனல்ல வந்து ஸோ வீடியோ கொடுத்து அடுத்து அட்டன் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய கிரவுண்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி செலக்ஷன் நடந்துச்சு எல்லாமே உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கறதா இருந்தா நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து அட்டன் பண்ணக்கூடவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எல்லாருமே செலக்ட் ஆகுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.